நீங்க சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்து தெரியுமா? ஒருத்தங்களை ஏமாத்தணும்னா என்ன செய்யணும்? அவங்க ஆசையை தூண்டணும். சுந்தர தேசிகர்னு ஒரு நல்ல மனிதர் இருப்பார். அந்த ஊர்ல எல்லாருக்கும் பஞ்சாயத்து சொல்ல, பிரச்சனைகளை தீர்க்க, சைவ சித்தாந்தம் படிக்க, தேவாரம் எல்லாம் பாடிட்டு நல்ல மனுஷனா தான் இருப்பார். அவரை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ற ஒரு புரோக்கர் அந்த காலத்துல உள்ளவர். இந்த பக்கத்து ஊர்ல ஒரு வயல் வருது. ஒரு குழி 4 ரூபா 50 காசு தான். அந்த காலத்து 1950களில் பாத்துக்கோங்க. 2.5 வேலி நல்லா இருக்குது. யாருக்கும் தெரியாது. நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்காக முடிச்சு கொடுக்குறேன். இவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி, நீங்க யாருக்கிட்டே இதை சொல்லிடாதீங்க அப்படின்னு அதே மாதிரி சொல்லி 1000 ரூபாய் 2000 அவர் தங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து வந்து கொடுத்துருவார். அந்த வயலை கூட்டு போய் காமிப்பார். அந்த காட்சி அழகா இருக்கும். இந்த கதை நீங்க படிங்க. அதனால நான் முழுசா விவரிச்சு சொல்லல. கடன் தீர்ந்தது அந்த கதை பேரும். அந்த வயலை போய் காட்டுவார் பாருங்க. யாரோ ஒருத்தனுடைய வயல், அது கோயில் நிலம். அந்த வயலை போய் காமிப்பார். எப்படி பசுமையா இருக்கு பாருங்க, இனிமே இது உங்களுக்கு தான் சொந்தம். இப்படி அவரை ஏமாத்தி ஒரு கட்டத்துல டெய்லி வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தவன் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் மாசத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் வரவே மாட்டான். அதுக்கப்புறம் தான் ஊர்ல ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேட்பார், அவன் எங்கப்பா அப்படின்னு. அவனை ஏன் தேடுறீங்க? அவன் நம்பி காசு எதுவும் கொடுத்துருக்கீங்களா? 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்துருந்தா அதோட விட்டுருங்க. அவன் சரியான ஃப்ராடு, நிறைய பேரை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். அவருக்கு அப்படியே ஹார்ட் பெயின் இந்த மாதிரி ஆயிரும். அப்படியே அதிர்ந்து போய் நிப்பார். என்னங்க என்னாச்சு? அவனை நம்பி 20000 ரூபாய் கொடுத்துட்டேன்டா, பக்கத்து ஒரு நிலத்தை வாங்கி தரேன்னு சொல்லி 20000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான். சொத்தெல்லாம் வித்து அவனுக்கு கொடுத்துட்டேன், ஓடி போயிட்டானே அப்படின்னு ஊர்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து இவருக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு இழுத்துட்டு வந்தா அவன் ஒரு பைசாவும் இருக்காது. ஏமாத்தினவன் கையில எந்த பைசாவும் இருக்காது. எல்லாத்தையும் செலவழிச்சு ராமேஸ்வரம், வேதாரண்யம் எல்லாம் போய் இருக்கிற ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு லைஃப் அனுபவிச்சுட்டு ஒண்ணும் இல்லாம போயிருவான். நாளாக ஆக என்ன ஆகும்னா அவனுக்கு உடம்பு முடியாம போய் ஒரு மோசமான வியாதி வந்து படுத்த படுக்கே ஆயிடுவான். இன்னைக்கோ நாளைக்கோ அவன் சாக கிடப்பான். யாரு? ஏமாத்தினவன். இந்த ஏமாந்தவர் இருப்பார் இல்லையா? இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வான்? கடவுள் பார்த்துட்டு தாண்டா இருக்கான், என்ன ஏமாத்தினேல, என் வயிற்றுச்சல் விழுந்தல இருந்தா சாக கிடக்குறேல கிட, இதான நம்ம வார்த்தை. இவர்கிட்ட சொல்லுவாங்க, உங்களை ஏமாத்தினவன் சாக கிடக்கான். எப்படி பார்த்தாலும் 2-3 நாள் செத்து போயிருவான். என்னடா சொல்ற? ஆள் ஆகிருதியா இருப்பான்ல, இருப்பான். ஏமாத்தின துட்டு எத்தனை நாள் உடம்புல நிக்கும், சாவ கிடக்குறான். திட்டு நிந்துச்சு வேகமா அவன் வீட்டுக்கு போறாரு. நாம கூட என்ன ஏதாவது திட்டுறதுக்கு போறாரு, இல்ல ஏதாவது இருந்தா குடுறான்னு கேட்க தானே போறாரு. நம்ம நேரம் போவார். வீட்டுக்குள்ள போன உடனே அவங்க மனைவி பதறி போயிருவாங்க. ஐயோ இவர் வந்திருக்காருன்ட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு கணவனை எழுப்புவாங்க. ஒரு தேசிகர் வந்திருக்காரு. யார்? தேசிகர் வந்திருக்காரு. இவனால எந்திக்க கூட முடியாது. இப்படியே பாப்பான். சேர் எடுத்து பக்கத்துல போட்டு உட்காந்து, இந்த பாரு, நீ இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிற, என்ன ஏமாத்திட்ட, என்னை ஏமாத்தி என் காசுல நீ சந்தோஷமா தான் பிறந்திருக்க. உன் கடன் அடைச்சிருக்க, உன் மனைவியோட நீ நிறைய வெளியூருக்கு போயிருக்க, நல்லா சாப்பிட்டுருக்க, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க, என் காசால நீ சந்தோஷமா தான் இருந்திருக்க. அதுல எனக்கும் சந்தோஷம் தான்ப்பா. ஆனா நீ எனக்கு கடனாளியா நீ சாகக்கூடாது. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? கடன் வச்சுட்டு ஒருத்தங்க வயிற்றுச்சல்ல விழுந்துட்டு செத்தவன் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இப்ப 1 ரூபா 2 ரூபா என்ன இருந்தாலும் என் கையில கொடு, அதை வாங்கிட்டு நீ வாங்கின கடன் எல்லாமே தீர்ந்து போச்சுன்னு உனக்கு எழுதி கொடுத்துட்டு போறேன்ட்டு உட்காருவார். அவன் அப்படி அழுதுகிட்டே இருப்பான். கையை கூட தூக்க முடியாது. அவங்க மனைவி வீடு முழுக்க தேடி ஒரு காலனா இருக்குங்க. அந்த காலனாவை கணவன் கையில் இப்படி வச்சு இப்படி பிடிச்சு அவர்கிட்ட கொடுக்கும். அவர் அந்த காலனாவை எடுத்துட்டு, நீ என்கிட்ட வாங்கின எல்லா கடனும் தீர்ந்து போச்சுப்பா, நீ இனிமே யாருக்கும் கடனாளி கிடையாது, நிம்மதியா போயிச்சே அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவார். கடன் தீர்ந்தது. 20000 ரூபாய் கடன் வெறும் 1/4 ரூபாய போய் வாங்கிட்டு உன் கடன் தீர்ந்தது, உன்னுடைய மரணமாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மண்ணில் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்.